வியாழன் வணக்கம் என்ற நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். பஞ்ச ஈச்சரங்கள் என்கின்ற பொழுது இலங்கை பிரசித்தி பெற்றதொரு விடயம். இலங்கையில் பல இடங்களில் சிவாலயங்கள் இருக்கின்றது, நம் அனைவரும் அறிந்ததொரு விடயம். அதனை அடுத்ததாக சித்தர்கள் என்று பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலேயே நாங்கள் எங்களுடைய அண்டை நாடான இந்தியாவை தான் நாங்கள் முதலில் சொல்வோம். சித்தர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம். இலங்கையிலும் சித்தர்கள் இருந்தார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இன்னமும் இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் ஹட்டன் பிரதேசத்திலே லிங்கநகர் ரொத்தஸ் இடத்தில் ஒரு சிவாலயம், பழம்பெரும் சிவாலயம் இருக்கின்றது. அங்கு சுவாமி கணபதி யோகி என்ற ஒரு சித்தர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதும் நாங்கள் அறிந்தது விடயம். இன்றைய தினம் இது தொடர்பான விடயத்தினை தான் நாங்கள் அதிதி அழைத்து நாங்கள் பல்வேறு விடயங்களையும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வர ஆசிரமம் இன்னமும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான செயற்பாடுகள், சமூக செயற்பாடுகளாகவும் ஆன்மீகம் சார்ந்த விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அரச ஈட்டு முதலீட்டு வங்கியில் பணிபுரிந்து கொண்டு தன்னுடைய பெரியப்பாவினுடைய அந்த ஆசிரமத்தின் நிர்வாக கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு குணசீலன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். நன்றி. தன்னுடைய பரம்பரையில், அதாவது தன்னுடைய பெரியப்பாவினுடைய ஒரு ஆலயம், அவர் மிகப்பெரிய ஒரு சித்தர், அவருடைய வழிகாட்டலிலே இன்னமும் பல்வேறு சேவைகளை முன்னெடுத்து வரக்கூடிய நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய அதே ஆசிரமம், அதே போன்று உங்களுடைய அந்த சுவாமிஜி அவருடைய அந்த வரலாற்று பின்னணி, இது தொடர்பாக நாங்கள் ஆரம்பிக்கலாம். சிவாய நமக. ஹட்டன் பிரதேசத்தை பொறுத்தவரையில் நிறைய ஆலயங்கள், ஹிந்து மக்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த விதத்தில் ஹட்டன் பிரதேசத்தில் சைவத்தின் வளர்ச்சிக்கும் சிவ வழிபாட்டுக்கும் வித்திட்டவர்னு சொன்னால் சுவாமி கணபதி யோகியை சொல்லலாம். அவரோட ஆரம்பம் மட்டுக்கலை அப்படிங்கிற பிரதேசம், தலவாக்கலை மட்டுக்கலை அப்படிங்கிற பிரதேசம் தான் அவருடைய ஆரம்பம். குடும்பத்தினர் அங்கே தான் இருந்தாங்க. அங்கே இருந்த ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம் மட்டுக்கலை பிரதேசத்தில் இருந்தது. அந்த இடத்துல இருந்தவர் தான் சுவாமி கணபதி யோகி. அங்கேருந்து அவர் இறை சக்தியால் உந்தப்பட்டு ஹட்டன் லிங்கநகர் ரொத்தஸ் என்னும் பிரதேசத்தில் ஒரு சிறிய ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு குடிசை போன்ற அளவில் தான் ஆலயம் ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன குடிசையில் தான் ஆலயம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம். அவரோட பக்தர்கள், அவரை பின்பற்ற சீடர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், முக்கியமாக இந்த இடத்துல பெயர் சொல்லி குறிப்பிட வேண்டியது தலைநகரில் ராதாஸ் கோபாலையான்னு சொல்லி, அவங்க தான் அந்த ஆலயத்தின் இந்த அளவு பெரிய ஒரு கட்டிடம், ஒரு ஏக்கர் அளவில் பெரிய ஒரு கட்டிடமாகவும், ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வர பெருமான், ராஜராஜேஸ்வரி அன்னையார், பிள்ளையார், முருகன், பாலா, திரிபுர சுந்தரி இப்படியான தெய்வ திருவுருவங்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக உருவாக்குனதுக்கு அவரோட அடியார்கள் சுவாமி கணபதி யோகின்ற இறைநிலை, அவரோட தியான சக்திகள் தான் பிரம்மச்சாரியாக கடைசி அறுதி வாழ்ந்து அந்த ஆசிரமத்தை இந்த வரைக்கும் உருவாக்கியிருக்கிறார். சுவாமி கணபதி யோகி அப்படின்ற ஒரு சித்தர் வாழ்ந்த காலங்களில் செய்த செயற்பாடுகள், இறைப்பதம் அடைந்ததுக்கு பின்னர், சமாதி அடைந்ததுக்கு பின்னதாக செயற்படுகின்ற செயற்பாடுகள் எல்லாம் நீங்கள் நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இதுக்கான வேறுபாடுகள் அல்லது என்ன சொல்லப்போனால் மக்கள் மத்தியில் இதுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் தொடர்பாக எப்படி கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக சுவாமி கணபதி யோகி ஆரம்பத்தில் அவர் தனித்து இயங்குனவர். தனியாக தான் அந்த நிர்வாக கட்டமைப்பு எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் அப்படி வைத்திருந்தார். அவருக்கு பக்கமாக பலமாக இருந்தது அவரோட தியான நிலை, அவரோட அந்த பவர். அதுக்கு பிறகு அவர் சமாதியானதுக்கு பிறகு 79 வயசில் தான் சமாதியாவேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். சித்தர்கள் அப்படி தானே, அவங்களோட சமாதி நிலை அவங்களுக்கு தெரியும், சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு பிறகு யார் இதை நிர்வகிப்பாங்க அப்படிங்கிறத அவர் வெளியில் யாருக்கும் சொல்லல. ஆனால் சில குறிப்புகள் அவரோட உந்துதலால் அவரோட குடும்பத்தினர் அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் அவரோட பக்தர்கள், அவரை பின்பற்றினவங்க எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த ஆசிரமத்தின் நிர்வாக கடமைகளை கடந்து செய்து கொண்டு வரோம். ஒரு பெரிய சவால் தான். திடீர்னு சுவாமி இருந்த இடத்துல திடீர்னு புது ஆக்களை பார்க்கும்போது
ஆரம்பத்தில் குடும்பத்தினர் வந்து பெரிய அளவு அவர் துறவரம் போனவர். அப்போ அவரோட குடும்பத்தின் தொடர்பு வந்து மிகவும் அரிது. நாங்களாம் போகிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். ஈவினிங் டைமில் அப்படி போய் சந்திப்பேமே ஒழிய அவர் அந்த உறவுகளை வெளிக்காட்டுற அளவுக்கு அவரை சந்தித்தது இல்லை. ஆனால் அவரோட சமாதிக்கு பிறகு அவர் உருவாக்கின அந்த கட்டமைப்பையும் அவர் செய்த விஷயங்களையும் சரியாக அதை தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அதை செய்ய வேண்டிய ஒரு இதுக்கு உள்ளாகணும். இன்றளவும் அவர் எங்களுக்கு ஞான குருவாக இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆரம்பம் வந்து அவரோட குருநாதர் இந்த இடத்துல சொல்லியாகணும் சிவபாலயோகி மகாராஜ். அதே நேரத்தில் ஹட்டன் சிங்கமலை பகுதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹட்டன்ட லேண்ட்மார்க்காக இருக்கிறது சிங்கமலை. அந்த இடத்துல சுவாமி எங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம், 3000 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு 3 அடியில் இருக்கிற ஒரு குருமுனி தான் எனக்கு தனக்கு குருவாக இருந்தார்னு சொல்லி அவருடைய வழி நடத்தல் இன்றளவும் ஏதோ ஒரு சூட்சுமமான முறையில், அது சித்தர்கள் வாழ்கிற பிரதேசம், ஒரு சூட்சுமமான முறையில் எங்களுக்கு ஞான குருவாக இருந்து சுவாமி கணபதி யோகி எங்களை வழி நடத்திக்கிட்டு வர. இன்றைக்கி நடக்கிற இந்த நிகழ்வு கூட அவரோட வழி நடத்தலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் சுவாமி இருந்ததும் சரி, இப்போ ஜீவசமாதி ஆகிட்டார். அவர் இல்லாமல் இல்லை, ஜீவசமாதியாக இருந்து எங்களை வழி நடத்துறதும் சரி, எந்த ஒரு வித்தியாசமும் எங்களுக்கு உணரலை. ஏன்னா அவர் இப்போ இன்னும் முன்னைய விட அதிகமாக எங்களோட இருந்து செயல்படுத்தப்படுறதா தான் நாங்கள் உணர்கிறோம். அதே மாதிரி அங்கே வர பக்தர்கள் அவரோட இருந்த காலத்தில் சிலருக்கு தெரியலாம் சுவாமி இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அங்கே வந்த பிறகு அந்த அவரோட பிரசன்னத்தை அவங்க உணரக்கூடியதாக இருக்கும். அவர் இருந்தப்பையும் சரி இப்பையும் சரி அவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் இல்லைன்னு இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் இதை சமாளித்து அவர் உருவாக்கின கட்டமைப்பை மீறி நம்ம செயல்பட முடியாது. அதுக்குள்ளதாக அதை காப்பாற்றி கொண்டு வர்றது பெரிய சவால் தான். ஆனால் அது வெற்றிகரமாக அவரோட வழிநடத்தலால் செய்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். சுவாமி கணபதி யோகி அவர்கள் ஜீவசமாதி அடைந்ததன் பின்னதாகவும் அவருடைய காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அதே ஆன்மீக நெறிமுறைகளை தற்போதும் தவறாது செய்து கொண்டு முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு விடயங்களையும் குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த மட்டிலே ஆன்மீகத்தோடு தொடர்பு படுவது என்பது சற்று குறைவானதொரு விடயம். ஆங்காங்கே பல்விதமான கேள்விகளையும் எழுப்பக்கூடிய விதமாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு அரசை ஈட்டு முதலீட்டு வங்கியில் பணிபுரிந்து கொண்டு இந்த ஆன்மீகத்துடனான தொடர்பு அது எவ்வாறு? அது சொல்லப்போனால் அது பெரிய கதையாக தான் இருக்கும். சுருக்கமாக உண்மையாலுமே சிறு வயதில் நான் அவரை வந்து சாமியப்பான்னு தான் சொல்லுவேன். சின்னலேருந்து சாமியப்பாட இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு என் படிப்பு அப்பாட தொழில் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்த இடத்துலேருந்து புலம்பெயர்ந்து வந்தாச்சு. அப்படின்னா அங்கேருந்து மட்டுக்கலையிலேருந்து நாங்கள் அப்பா கலை உத்தியோகத்தை கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவோம். அதனால் அவரோட ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்தாச்சு. சுவாமி குருநாதரோட சமாதிக்கு பிறகு நான் சாதாரணமாக ஆசிரமத்துக்கு போகிறது. அப்போ நான் பார்த்த விடயங்கள் என்னென்னு சொன்னால், அது மாதிரி தான் மற்றவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய விஷயங்களை உருவாக்கி இருந்தார். அது வந்து வேறு யாரும், அதாவது அதை சரியாக செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற உள்மன உந்துதல் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மட்டக்களப்புக்கு நான் வந்த பிறகு இப்போ நான் வேலை செய்கிறது மட்டக்களப்பு அரசைட்டு முதலீட்டு வங்கி கிளையில். மட்டக்களப்புக்கு வந்த பிறகு எனக்கு கிடைத்த ஆன்மீக உறவுகள் இதை வளர்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும், சுவாமி கணபதி யோகியை சமாதியில் வைக்கும்போது எங்களோட இருந்தவர் வசந்த் ஐயா மாத்தலையிலேருந்து அவரோட கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே இருந்துச்சு இந்த 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 ஆன்மீகத்துக்குள்ளே நான் வாரத்துக்கு. அதை தொடர்ந்து கேள்விப்பட்டிருங்க சித்தர்களின் குரல் அமைப்புன்னு சொல்லி சிவசங்கர் ஐயா, சித்தர் பீடம் ஸ்ரீலங்கா கோபிநாத் ஐயா, அப்படி நிறைய பேர் இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிய அளவு ஒரு துணையாக இருந்தாங்க. அநேகமாக இப்போ இன்றைக்கி வர இந்த மாணிக்கண்ணன் ராஜ ஐயா அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆன்மீகத்துக்குள்ளே நான் இதுக்குள்ளே வச்சுக்கணும், இதில் நான் இதில் தொடர்ந்து பயணிக்கணுங்கிறதுக்காக இவங்க எல்லாருண்ட சப்போர்ட் எனக்கு நிறைய இருந்துச்சு. அதே நேரத்தில் என் குடும்பம், என் ஃபேமிலி ரொம்ப பெரிய சப்போர்ட். ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது பெரிய கஷ்டம் தான். ஆனால் ஃபேமிலி பெரிய சப்போர்ட். அதையும் தாண்டி ஞான குருவாக இருந்து என்னை நடத்துகிற குருநாதர்
அவங்க தான் இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு நான் போகிறேன். உண்மையாக சொல்லப்போனால் ஆசிரமத்தில் நான் இருந்ததே இல்லை. அவர் பூஜை செய்யும்போது நான் இருந்ததே இல்லை. அவர் யாகம் செஞ்சும்போது ஒரு தடவை தான் பார்த்துருப்பேன். ஆனால் அந்த இடத்துல அவர் தான் நடத்துகிறார். அந்த இடத்துக்கு போனோன்னே முழுசாக இந்த மனநிலையே மாறி போயிருக்கும். அவர் எங்களோட இருந்து நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நடந்த மாற்றம். இது வந்து எல்லா இளைஞர்களுக்கு இது முன்னுதாரணமாக இருக்கும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். ஆன்மீகம் கட்டாயம் தேவை ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதான் லைஃப்பை சரியாக்கும். அதுக்கு வந்து குருநாதர்ன்ற நிறைய போதனைகள் இருக்குது. முன்னுதாரணமாக நான் நம்மளோட இந்த என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு இதை பற்றி தான் பேசுகிறது. உண்மையில் சுவாமி கணபதி யோகி அவர்களுடைய புகைப்படம் இப்போது திரையில் நாங்கள் பார்த்துட்ருக்கிறோம். இவர் சில பாடல்கள், மந்திரங்கள் இவற்றெல்லாம் தானாகவே இயற்றியதாகவும் சொல்லிடுது. இது தொடர்பாகவும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள. நிச்சயமாக என்னென்னா, எமது ஆலயத்தின் பூஜை முறைகளை சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். எமது ஆலயத்தின் பூஜை முறைகள் வந்து மற்றைய ஆலயங்கள் ஆசிரமங்கள மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் சுவாமி கணபதி யோகியானாவே உருவாக்கப்பட்டதை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். அங்கே செய்கிற யாக முறைகள், யாகத்துக்கு சொல்லப்படுற ஆகுதி கொடுக்கும்போது சொல்லப்படுகிற மந்திரங்கள் எல்லாமே சுவாமி கணபதி யோகியால் இயற்றப்பட்ட பாடல்களும் மந்திரங்களும் தான். நான் ஏற்கனவே சொன்ன அவருடைய குருநாதர் அந்த சிங்கமலை குருமுனி ஐயா, இவர் தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு சொல்லப்பட்ட மந்திரங்கள், பாடல்கள் எல்லாமே அவரை தொகுத்து அவரோட கையெழுத்து பிரதியாக எழுதி அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். சிவஞான மந்திரகானாமிர்தம் புத்தகம். இதன் மூலமாக அவர் வந்து அந்த இறைவனோடு இருந்த அந்த அனுபவங்கள் வந்து அவரோட பாடல்களில் வெளிவந்திருக்குது. அந்த பாடல்கள் தான் எங்கள் ஆலயத்தின் பஜனைகளாக இருக்கும். அவர் சொன்ன மந்திரங்கள் தான் ஆசிரமத்துக்குரிய மந்திரம். ஆசிரமத்தில் பூஜையில் நாம் செயல்படுகிற மந்திரங்களாக இருக்கும். யாக ஆகுதி கொடுக்கும்போதும் அவரோட பாடல்களும் மந்திரங்களுமே தான் எங்களுக்கான வழிநடத்தலாக இருக்கும். அதனால் அவரோடையே போய்கிட்டு இருக்கிறதுனால அவரோட வார்த்தைகளும் எங்களுக்குள்ளேயே இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதுதான் எங்களை வழி நடத்துகிறதாக இருக்குது. உண்மையில் ஒவ்வொரு ஆலயங்களுடைய வழிபாட்டு முறைகள் அந்தந்த ஆலயங்களை பொறுத்து வேறுபடும். குறிப்பாக சுவாமி கணபதி யோகி அவர்களுடைய சுயமாக அவரே அந்த மந்திரங்களை, பாடல்களை இயற்றி ஒரு புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த புத்தகமானது 3 மொழிகளிலுமே இருக்கின்றது. தமிழ், சிங்களம், அதே போன்று ஆங்கில மொழியிலும் கூட இந்த பாடல்கள், அதே போன்று மந்திரங்கள், சிவஞான மந்திர கானாமிர்தம் என்ற ஒரு புத்தகம் கூட இருக்கின்றது. அந்த புத்தகத்தினூடாக அந்த வழிபாட்டு முறைகள், ஓதப்படுகின்ற மந்திரங்கள் அனைத்துமே 3 மொழிகளிலுமே எழுதப்பட்டிருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். இவருடைய அற்புதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சித்தர்கள் முன்கூட்டியே என்ன விடயம் நடக்கப் போகின்றது தொடர்பான விடயங்களை அவர்கள் எதிர்வு கூறுவார்கள் அல்லது அறிந்திருப்பார்கள் என்று. இன்றைய காலத்தினை பொறுத்த மட்டிலே இளைஞர்களுக்கு ஆன்மீகத்தின் மீதான ஈடுபாட்டினை அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஒரு இளைஞராக இருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். பல்வேறு விதமான செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் வழங்குகின்ற ஒரு ஆலோசனை அல்லது இலவாக சொல்ல போனால் அட்வைஸ் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க. குறிப்பாக இளைஞர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸாக ஒரு உதவி வகை என்னது சொல்லலாம்? நிச்சயமாக எமது சைவ மதத்தில் வந்து எல்லாத்துக்குமே வழி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு தோத்திர பாடல்கள், திருமுறை பாடல்கள் இருக்குது. இப்படி எல்லாமே நம்ம மதத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பஞ்சாட்சரம் சொல்லுவோம், ஓம் நம சிவாய. அந்த ஓம் நம சிவாய சொல்லும் போதே சொல்கிறப்பயே ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். அப்போ நம்மகிட்ட மதத்தில் சொல்லப்பட்ட நிறைய மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு 5 மினிட்ஸ் காலையில் ஒரு 10 மினிட்ஸ் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க இந்த பாதைக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அவங்க சந்திக்கிற அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஆள் சரி இது மாதிரியான தொடர்புகளோடு இருக்கும் போது அவங்க அந்த இடத்த மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்களோட சர்க்கிள் முக்கியமாக இருக்கும். அந்த நம்ம பழகிற சர்க்கிள் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லாமல் இளைஞர்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வாரது இப்போ அதிகமாக தான் இருக்குது. நம்மளோட ஆசிரமத்தை எல்லாம் பொறுத்தவரையில் சுவாமியோட நிறைய
பையன் மாதிரி இருப்பாங்க. இப்பயுமே அந்த ஆசிரமத்துக்கு வந்து அந்த ஜீவசமாதி இருக்கிற அந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்து அந்த தியானம் பண்ணிட்டு போகிற இளைஞர்கள் தான் நிறைய பேர் வருவாங்க. அதே நேரத்தில் நம்ம மலையக பகுதியில் தோட்ட பகுதிகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கே வந்து திருவிழா காலங்கள் அது மட்டும்தான் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ரொம்ப சத்தம் பாட்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு அது அப்படியே இல்லாமல் போயிடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அந்த நிலையும் மாறி இளைஞர்கள் அந்த வழிபாட்டுக்குள்ளேயும் குடும்பத்தில் வீட்டில் நாளாந்த வழிபாடு செய்தாலே அவங்கள்ட்ட மனது வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கும். கெட்ட விஷயங்களுக்கு போகிறதுக்கு இடம் கொடுக்காது. நாளாந்த பூஜைகள் நாளாந்தமாக வீட்டில் அப்பா அம்மா சாமி கும்பிடுவாங்க, இல்லாட்டி மனைவி சாமி கும்பிடுவாங்க, அம்மா அப்பா சாமி கும்பிடும்போது கொஞ்சம் அங்கே இருந்து ஒரு 2 நிமிஷம் அந்த இறையோட அந்த நம்ம உணர்வை பழக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம லைஃப் வந்து அதுக்குள்ளேயே போகும். அதை மீறி நம்ம போக மாட்டோம். நம்ம மைண்ட் செட் அதுக்குள்ளே இருக்கும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸாக உணர்றேன். நம்ம அம்மாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அவங்க யோகா காலையில் விடிய 3 மணிக்கு எழும்பி தியானம் பண்ணுவாங்க. அவங்களோட வழி நடத்தல் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளோட வளர்ச்சியில். ஆன்மீகத்தில் பிள்ளைகள் வளர்கிறதுக்கு வந்து பெற்றோரோட பங்களிப்பு ரொம்ப தேவை. சின்னதுலேருந்தே அவங்கள வளர்த்துட்டா தான் அவங்க வளரும்போது அதுக்குள்ளே இருப்பாங்க. அதே நேரத்தில் இளைஞர்கள் தங்களை சுற்றியுள்ள சர்க்கிளை அதுக்கு மாதிரி அமைச்சு கொள்ளணும். நாளாந்த பூஜையோ நாளாந்தமாக வீட்டில் இருந்து ஆரம்பித்தாலே அது தொடர்ந்து அவங்க போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அது கைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆலோசனை அல்லது அறிவுரை தாண்டி தன்னுடைய சுய அபிப்பிராயத்தினை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போது நிச்சயமாக இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற வேணும்னு சொன்னால் ஆன்மீகத்தையும் சிறிதளவு சரி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்றதுக்கு ஒரு உறுதிகோளாக சொல்லலாம். உங்களுடைய ஸ்ரீ ராஜராஜேஸ்வர ஆசிரமத்தினுடைய தொழிற்பாடுகள் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக நமது ஒவ்வொரு மாதம் ஆரம்பத்தில் சுவாமி கணபதி யோகி குருநாதர் இருந்த காலத்தில் வந்து அவர் செய்து கொண்டு வந்த விஷயம் மாதாந்த பௌர்ணமி பூஜைகள். மாதாந்த பௌர்ணமி பூஜைகள் தவறாமல் நடக்கும். பௌர்ணமின்னு சொன்னால் ஹட்டன் சிவன் கோயிலேருந்து வாரவங்கெல்லாம் நெத்தியில் கருப்பு மை வச்சுட்டு வருவாங்க. அதாவது யாகத்தில் இருக்கிற மை அது காணலாம். பௌர்ணமிக்கு அங்கே ஹட்டனில் விசேஷம். அது மாதிரி பௌர்ணமி பூஜைகள் அது தொடர்ந்து நடந்து கொண்டு வருது. அதே மாதிரி பிரதோஷ பூஜைகள் மாதத்தில் 2 பிரதோஷம் அது நடந்து கொண்டு வருது. அது இல்லாமல் சுவாமியோட குரு பூஜை வந்து ஜூலை 13ஆம் தேதி. அவர் சரியாக சமாதி அடைந்த நாள் வந்து ஆனி கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கும். அதே மாதிரி ஜூலை 13ஆம் தேதியும் ஒரு குரு பூஜை நாம் செய்கிறோம். அது நடைபெற்று கொண்டு வருது. அதே நேரத்தில் மகா சிவராத்திரி, கார்த்திகை விளக்கீடு இதெல்லாம் ஆசிரமத்தில் நடக்கிற மிக முக்கியமான நிகழ்வுகள். இதுலேயுமே இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறது என்னன்னு சொன்னால், இப்போ மகா சிவராத்திரி அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்திலும் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய, அதை நான் குற்றமாக சொல்லலை, ஆனால் அது ஒரு மன வருத்தக்கூடிய விஷயம் தான். என்னென்னா நிறைய இடங்களில் வந்து சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடுறது அந்த மாதிரி களியாட்ட நிகழ்வாக மாறி போச்சு. ஆனால் ஆரம்ப காலத்திலேருந்து சுவாமி கணபதி யோகி குருநாதர் இருந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் ஆசிரமத்தில் நடக்கிற மகா சிவராத்திரி நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசம்தான். தியானம், பஞ்சாட்சர ஜபம், யாகம் இதுதான் நம்ம ஆசிரமத்தில் இருக்கும். இப்போ கடந்த மகா சிவராத்திரிக்கு கூட வந்திருந்த மக்கள் ஆரம்பத்திலேருந்து முடிய மட்டும் அதே மனநிலையோட அந்த பஞ்சாட்சர ஜபத்தோடும் எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணாங்க. அந்த இடமே வந்து ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அமைதியாக அந்த இடத்த வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட குருநாதர் அந்த இடத்துல இருக்கிற சித்தர்கள் நமக்கு வழிகோலி இருக்காங்க. அப்படி ஆசிரமத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் பூஜைகள் எல்லாமே நம்ம மக்களுக்கான வழிநடத்தலோட கூட தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பௌர்ணமி தினம்ங்கிறது வந்து அங்கே விசேஷம். அதே நேரத்தில் சுவாமி ஆரம்பித்த விஷயம் ஒன்று, அவர் 3 விஷயங்கள் முக்கியமாக சொல்லியிருந்தார். உங்களோட கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன், அது முக்கிய சொல்லிடுறேன். அந்த இடத்துக்கு ஆசிரமத்துக்கு வரவங்க வந்து யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது. எத்தனை மணிக்கு போனாலும் அந்த இடத்துல சாப்பாடு இருக்கும். பூஜைக்கு சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ அன்னதானம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அது இது வரைக்கும் அந்த குறைவு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பௌர்ணமி தினங்களில் மாத்திரமே இல்லை, எந்த நேரம் போனாலும் அந்த இடத்துல சாப்பாடு இருக்கும். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே அந்த ஆசிரமம் இருக்குது.
அன்னையில் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் அதுக்கு தேவையான எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக்கு தேவையான அளவு சமைக்கிறதுக்கு இல்லாத மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும். யாருன்னே தெரியாது, புதுசாக கொண்டு வந்து அன்னதானத்துக்கு வச்சுக்கங்கன்னு கொடுப்பாங்க. அது இன்றளவு நடந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த இடத்துல நடக்கிற அதிசயம். அதை வள்ளலார் எப்படி ஏற்றி வச்ச அடுப்பு இது வரைக்கும் அணையாமல் இருக்குது, அது மாதிரி சுவாமி கணபதி யோகி ஆரம்பித்து வச்ச அன்னதான பணி வந்து இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது அந்த இடத்துல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அப்படி அந்த சமூகத்தோடு நாம் இருக்கிற ஆசிரமம் இருக்கிற அந்த சமூகத்தோடு ஒன்றிய ஒரு ஆசிரமமாக இந்த எமது ஆசிரமம் இருக்கும். அதனால் எங்கள் செயற்பாடுகள் எல்லாம் சமூகத்தை ஒட்டியதாகவே இருக்கும். குரு பூஜைக்கு வந்து சித்த மருத்துவ முகாம் செய்திருக்கிறோம். நிறைய சுவாமி வந்து நிறைய சித்த மருத்துவத்துறையில் நிறைய விஷயங்கள் அவர் ஆய்வு செஞ்சு நிறைய மருந்துகள்லாம் செய்வார். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போயும் அதை ஃபாலோ பண்ணுற அதை வந்து கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேதிக் வைத்தியர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் பெற்று அந்த காலத்துலேருந்து போவாங்க. இப்போ நிறைய சித்த மருத்துவர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு இப்போ 2 தடவை நம்ம சித்த மருத்துவ முகாம் செஞ்சுருக்கிறோம். இந்த ஜூலை 13ஆம் தேதியும் ஒரு சித்த மருத்துவ முகாம் நடக்க இருக்குது. அப்படி சமூகத்தோட ஒன்றின செயல்பாடுகள் தொடர்ந்து ஆசிரமத்தில் செய்து கொண்டே வரீங்க. எதிர்வரும் பௌர்ணமி தினத்தன்றும் விசேட யாக பூஜைகள் நடைபெறுவதாகவும் இந்த கலந்துரையாளுக்கு முன்பதாக நாங்கள் இருவரும் பேசியிருந்தோம். அது தொடர்பான விவரங்களையும் எங்களுடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக எமது ஆசிரமம் தன் கட்டமைப்பை நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல சுவாமி ராஜராஜேஸ்வரர் அவர் தான் மூலஸ்தானம், மூலவராக இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் அந்த இடம் வந்து ஒரு 8 அடி கிணத்துக்கு நடுவில் தான் சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்குது, பெரிய சிவலிங்கம். அதுக்கு பிறகு ராஜஸ்தானில் இருந்து கொண்டு வந்த பளிங்கு கல்லாலான சிவலிங்கமும் ராஜராஜேஸ்வரி அம்பாலும் பிள்ளையாருடையும் திருவுருவங்கள் இருக்குது. அதே பக்கத்தில் சுவாமி முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு படம் தான் இருந்துச்சு. சமீபத்தில் குருநாதரோட வழிகாட்டுதலால் ஒரு வேல் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அதாவது சுவாமி கணபதி யோகி மாதிரியே ஒருத்தர் மட்டக்களப்பில் திராய்மடுங்கிற இடத்துல சடையப்பா சுவாமிகள்னு சொல்லி அவரோட ஆலயத்தில், அது முருகன் ஆலயம், அவரும் ஜீவசமாதி ஆகிட்டாங்க. அங்கேருந்து வேலை ஒன்று கிடச்சிச்சு. அதை நாங்கள் கபிலவனம் கேள்விப்பட்டிருப்பேன். கபிலவன யாத்திரையெல்லாம் கொண்டு போயிட்டு கதிர்காமம் கொண்டு போய் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்படி தெய்வ சந்நிதிகள் இது இருக்குது. அப்போ அந்த தெய்வ சந்நிதிகள் இருக்கிற பக்கம் அதுதான் ஆலய கட்டமைப்பு. அதே மாதிரி அடுத்த பக்கம் சுவாமி கணபதி யோகின்ற ஜீவசமாதி ஆலயத்துக்குள்ளே இருக்குது. ஜீவசமாதியை சுற்றி, அவருடைய சமாதியை சுற்றி 15 சித்தர்களுக்கும் ஈழத்து சித்தர்களுக்குமான சந்நிதி வைக்கப்பட்டிருக்குது. கடந்த 2025ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு தான் அதை முதலாவதாக நாங்கள் செய்தோம். அது குருநாதரோட வழிகாட்டுதலால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். சித்தர்களுக்கான சந்நிதிகள். அப்போ 12 சித்தர்களோட சந்நிதி, இலங்கையோட சித்தரோட சந்நிதி, அதுக்கு பக்கத்தில் சுவாமி கணபதி யோகின்ற சமாதி. இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடம் பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும் உண்மையாலுமே. அந்த இடத்துக்கு நடுவில் யாகுண்டம் வச்சு ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் வந்து விசேட மூலிகைகளை கொண்ட சித்தர் யாகம் செய்வோம். நிறைய மூலிகைகள் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கே மக்கள்கிட்ட சொல்லி எடுத்து குருநாதர் வழிகாட்டு மூலிகைகள்லாம் சேர்த்து சஞ்சீவினி மூலிகைகளை கொண்ட சித்தர் யாகம் 210 சித்தர் நாமாவளியை சொல்லி அவங்களுக்கான யாகம் நடக்குது. அதில் விசேடமாக நிறைய நோயுள்ள ஆக்கள், அப்படியான ஆக்கள் வந்து அதில் கலந்து அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல நான் அவங்கள வெல்கம் ஒரு அறிவிப்பாகவும் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். மே 1ஆம் தேதி நாளைய தினம் எமது ஆசிரமத்தில் விசேட மூலிகைகளை கொண்ட சித்தர் யாகம் நடக்க இருக்குது. அதை தொடர்ந்து அன்னதானம், வளமையான பூஜை நிகழ்வுகள் நடக்க இருக்குது. சரி, அந்த யாக பூஜை விவரங்களிலும் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். நீங்களும் அவற்றில் கலந்து கொண்டு நிச்சயமாக பயன்பெற முடியும் என்பதனையும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இந்த இடம் எங்களோடு இருந்தால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வர ஆசிரமத்தினுடைய நிர்வாகரும் அதே போன்று நிர்வகித்துக் கொண்டிருப்பவரும் அரச ஈட்டு முதலீட்டு வங்கியில் பணிபுரிந்து கொள்கிற திரு குணசீலன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். அவருக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. மனமார்ந்த நன்றி.
சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மா கேசவன் மற்றும் சஜா இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.